மே மாதம் ரிலீஸ் ஆன ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து அதில் ஒரு டாப் 10 திரைப்படங்களை நம்ம இந்த வீடியோவில் கவுண்டர் பேசியில் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் மே மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம தமிழில் மட்டும். அதில் நிறைய படங்கள் வந்து ரொம்பவே கேவலமாக போயிடுச்சு. அதில் ஒரு சில படங்கள் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதில் 10வது இடத்துக்கு ஒரு படத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். இருந்தாலும் ஆடியன்ஸ் உங்கள் கையில் சில படங்களை கொடுத்துறேன். இந்த படம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் படம் இருந்தால் கூட நீங்கள் இந்த 10வது இடத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வியூவர்ஸ் சாய்ஸ் தான். அதில் நம்ம சரத்குமாரும் விக்ரமன் பையனும் சேர்ந்து நடித்த ஹிட்லிஸ்ட் படமா, இல்லை நம்ம ராமராஜன் ரீஎன்ட்ரி கொடுத்த சாமானியன் படமா, இல்லை விஜயகுமார் நடிச்சிருந்த எலெக்ஷன் படமா, நம்ம அமீர் ஹீரோவா நடிச்சிருந்த உயிர் தமிழுக்கு படமா, இல்லை நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்பவே தரமாக கொடுத்திருந்த குரங்கு பெடலா, இல்லை எந்த படம் வந்து 10வது இடத்துல செலக்ட் பண்ணலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இது இல்லாமல் இன்னும் ஏதாச்சும் படங்கள் இருந்தாலும் சொல்லலாம். நம்ம இந்த கவுண்டரில் 9வது பார்க்க போகிற படம் ரசவாதி. இந்த ரசவாதி படம் ஓரளவுக்கு நார்மல் ரிவ்யூ வாங்குச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. எனிவே தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸ் படங்களுக்குலாம் ஒரு சின்ன வைப் மாதிரி ஏதோ போயிடுதுங்க. படம் ஒரு 3 வாரத்துக்கிட்ட போயிடுது அப்படியே. ஸோ அந்த மாதிரி இந்த ரசவாதி படமும் தியேட்டர்களை மற்ற படங்களை எதிர்பார்த்தோட இந்த படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு ரசவாதி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட்லிஸ்ட் சாமானி இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தோணுச்சு. எனிவே அதுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணல. ஆனால் இந்த ரசவாதிக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு 3 வாரம் கிட்ட போச்சுன்னு கொடுத்துருக்கேன். நம்ம 8வது பார்க்க போகிற படம் ஃபோர்சியா. இது ஒரு ஹாலிவுட் படம். இது வந்து ஒரு சீரிஸாக ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த சீரிஸ்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸால் ரசிக்கப்பட்டு அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி தியேட்டர்களை ஓடிச்சு சொல்லலாம். ஆனாலும் இது வைடான ஆடியன்ஸை வந்து பிடிச்சி வச்சிருக்குன்னு சொல்ல முடியாது தியேட்டர்களில். அதனால தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் படம்ன்றது நம்ம ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக வந்து எடுத்துகிட்டு இருக்க படம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் வருஷனாக இந்த படம் ஆடியன்ஸ் பார்வைக்கு வந்து இதுவும் வழக்கம் போல இருக்கிற ஹாலிவுட் படங்கள் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த கியூரியாசிட்டியாக இருந்தாலும் இதுக்கும் ஒரு பெரிய வைடர் ஆடியன்ஸ் கிடையாது. பட் குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு தியேட்டரிக்கல் ரன் எடுத்திருக்கு. கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மற்ற படங்களை விட இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் இது தமிழ் டப்பிங், ஸோ தமிழ் லாங்குவேஜ்ன்ற விஷயம் வந்ததுனால நம்ம கவுண்ட் பண்ணுறோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் தலைமைச் செயலகம். இந்த தலைமைச் செயலகம் நம்ம ஓடிடியில் G5 வந்திருக்கும். மோஸ்ட்லி இது ஒரு ஓடிடி சீரிஸ். பரத் கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி இன்னும் நிறைய பேர் நடிச்சு வஸ்தம்பலன் டைரக்ட் பண்ணி ஆக்சுவலி ஓடிடியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சீரிஸ் பார்க்கறதுக்கு வர்த்தா தான் இருந்திருக்கு. அதே சமயம் ஓடிடி சீரிஸ்ன்றதுனால இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ரேஞ்சிலே கிடைச்சிருக்கனால நம்ம பெட்டராக சொல்ல வேண்டியதாக இருக்கு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் இங்கே நான் தான் கிங். இங்கே நான் தான் கிங் நம்ம தமிழ் சினிமாவில் 1 மாதத்துக்கு மேலே ஓடிட்டாலும் ஆக்சுவலி படமும் வந்து ஒரு சில ஆடியன்ஸுக்கு காமெடியெல்லாம் ஓகேனாலும் தியேட்டரிக்கல இந்த படம் பெருசாக சர்வே பண்ண முடியல. ஆனாலும் வந்து இந்த மே மாதத்தில் எவ்வளோ படங்கள் வந்திருந்தாலும் சந்தானத்துக்கு ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி அதுக்கான பெட்டர் சர்வேவிங்ன்றது இந்த நான் தான் கிங் படம் தியேட்டரிக்கல கொடுத்துருக்கு. நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் பிடி சார். பிடி சார் நம்ம இப்போ பாதிக்கு இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் ரேஞ்சுக்கும் அவரோட இமேஜ் ரேஞ்சுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாத படமாக தான் அமைஞ்சு போச்சுன்னு சொல்லணும். ஓவரால் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது ஏன்னா படம் வந்த முதல் வாரத்திலே வந்து அப்படிலாம் பேர் ஆனாலும் படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை தியேட்டரிக்கல பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இந்த மே மாதம் மட்டும் கிடையாது, இந்த இயர் பிறந்தே நிறைய படங்கள் ரொம்பவே செமையாக தியேட்டரிக்கல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லட்சத்தில் பார்க்கும்போது நம்ம பிடி ஸ்டார்ன்றது தியேட்டரிக்கல் ரன்னிங் ஆகட்டும், ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஷோஸ், அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கண்டிப்பாக பண்ணியிருக்கு. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ஸ்டார். ஆல்ரெடி நம்ம கவின் வந்து ஒரு சம ரேஞ்சில் இருந்துட்டு இருக்காரு இப்போ. ஸோ அவரோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ட்ரைலர்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்போட ஆடியன்ஸை ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டருக்கு போய் பார்க்க வச்சுது. அதனால நல்ல தியேட்டரிக்கல் இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்கில் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸும் நல்லாவே ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் ஆகி அந்த ரிவ்யூலலாம் சுமாராக போயிட்டாலும் உங்களுக்கு எதிர்பார்த்தே அந்த படத்தில் கவின் அப்படின்றது தான் பெருசாக வந்தது. ஸோ அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே இந்த படம் தூக்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. அதனால பல வாரங்களாக இந்த படத்துக்கான ஃபில்லிங் கெப்பாசிட்டின்றது நல்லாவே இருந்து சொல்லலாம். ஸோ படமும் 25 நாள் தாண்டி 1 மாதத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட 5 வாரம் முடிஞ்ச தியேட்டரிக்கல் சர்வே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ன்றதும் பார்த்தீங்கன்னா இப்போ தீரஞ்சிக்கு தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி தான் ஆகணும். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் கருடன். கருடன் நம்ம ஏதோ விடுதலை படத்தில் சூரிய ஹீரோ வந்துட்டார், திருப்பி இன்னொரு படத்தில் ஹீரோ. படம் ட்ரைலர் பார்க்கும்போதுலாம் ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தான் பாருங்க. சசிகுமார், உன்னிமுந்தெல்லாம் வர இருக்காங்க. இல்லை வர வெற்றிமாறன் கதைன்னு சொல்லி படத்தில் ஃபேக் அட்வர்டைஸ் பண்ணி நம்ப வச்சுட்டானுங்க. பட் RS துரை, சந்திரகுமார் தான் கதை. எனிவே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சிட்டாலும் இந்த படத்தில் வந்து நம்ம சூரிய ஹீரோன்றதோட கதையின் நாயகன் அப்படின்றது தான் கச்சிதமாக புரிஞ்சிருக்கும். அதை தாண்டி படத்தில் பர்ஃபார்மன்ஸாகவே இன்டர்வல் பர்ஃபார்மன்ஸில் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாலே அவர் ஒரு டாப் அப்படின்னு சொல்லிடலான்ற மாதிரி இந்த படத்தோட இன்டர்வலில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் சூரி. அதை தாண்டி மனுஷன் கிளைமேக்ஸ் வரைக்கும் பிரித்து எடுத்துறாரு. ஸோ படத்தில் இருக்கிற அந்த டயலாக் டெலிவரி அது இதுன்னு கொடுத்து சசிகுமாரோட அந்த வெயிட்டான கேரக்டர், உன்னிமுந்தனோட அந்த வில்லத்தனம், இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆடியன்ஸுக்கு என்னெல்லாம் பெட்டராக கூஸ் பம்ஸ் ஆகிற மாதிரியான சில சீன்ஸ்லாம் அந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில சீன்ஸுக்குலாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுவே போதுங்க, அதுவே இந்த படத்துக்கான வெற்றியை தூக்கி கொடுத்துடுச்சு. அதனால வந்து இது வரைக்கும் சொன்ன 2 படங்கள் இருந்த விட நம்ம சூரி படத்துக்கு
அவ்வளோ பெரிய ஓப்பனிங், அவ்வளோ பெரிய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பெருசாகவே கொடுத்துட்டாங்க. சூரிய ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோலாம் கிடையாது, பார்க்க போனால் 2வது படம் தான் இது ஹீரோ. ஸோ அப்படி பார்த்தா இப்போ பாதி அண்ட் கவின் இவங்க 2 பேருக்குமே ஜூனியர் தான் சொல்லி ஆகணும். ஆனால் படத்தோட பர்ஃபார்மன்ஸ், ஹிட் ரேஞ்ச் இதெல்லாம் பார்க்கும்பொழுது தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ இட்டு வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிளாக் பஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸே 50 கோடிலாம் தாண்டி அசால்ட்டாக அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கு இந்த கருடன். அதை தாண்டி ரன்னிங் டேன்றது வந்து ஒரு 25th டே வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கல்கி இந்த மாதிரிலாம் படங்கள் இருக்கிறனால ரன்னிங் டேக்கு பாதிப்பு ஒரு தெரியல. இனிமே ரன்னிங் டேக்கு பாதிப்பு வருதோ வரலையோ எங்க பாக்ஸ் ஆஃபீஸில் பிச்சு பெடல் எடுத்துச்சு. ஸோ கருடன் வந்து சம பர்ஃபார்மன்ஸ். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அரண்மனை பார்ட் 4. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னம் கூட போட்டியாக வராங்க, எங்களை ஏதோ பண்ணுறாங்கன்னா நம்ம விஷால் கதறி எதிரி படம் வந்து ஒரு வாரம் தள்ளிலாம் வந்தது. அரண்மனை 4 தானே, அரண்மனை 3லயே நாங்களாம் வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டோம், 4 வேறையா வா வா என்னதான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தேட்டர் பக்கமே போக மாட்டேன்னு சபதம் போட்டு கிடந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஓப்பனிங் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்த பாக் பெய் அத்தனை ஆடியன்ஸையும் பக்குன்னு முழுங்கிடுச்சு தான் சொல்லணும் தேட்டருக்குள்ள. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸாக இந்த படம் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதை அசால்ட்டாக அடிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 25 நாளைக்கு எக்கச்சக்கமான தேட்டர்களில் நல்லாவே ஓடினது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ். அதோட வாரம் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் வரும்போதும் அரண்மனை வந்து கெத்தாக நின்றுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் ஃபாஸ்ட் ஃபில்லிங், ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த படம் அதுக்கான பர்ஃபார்மன்ஸோட லெவலை விட்டே கொடுக்கல. அதை தாண்டி 50 நாளைக்கு ரன்னிங் டே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரன்னிங் டேவும் இந்த அரண்மனை 4 கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்குலாம் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் யோசிக்காமையே வந்து நம்ம நம்பர் 1 இடம் அரண்மனை 4 தான் சொல்கிற அளவுக்கு அதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் படம் வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூலாம் வந்தாலும் என்னவோ அரண்மனைன்ற டைட்டிலேயே மிக்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் பல்ஸ் வேற இல்லை. ஸோ அது தேட்டரில் இந்த அரண்மனை 4 படத்தோட வெற்றி மூலமாக தெரிஞ்சிருக்கும்.